அசோக், இந்த கேஸ நீங்க தொடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே ஒர்க், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. விடுங்க, போங்க, போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. நோ டார்லிங், இந்த 2 பேஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன் டார்லிங், நீங்க சொல்றத முதல்ல போய் கேளு. குளிச்சிட்டு வாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். வேண்டாம் டார்லிங், முடியாதுன்னு சொன்னா கேளு. சொன்னீங்க. போங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. எப்ப Come on, பார்த்தாலும் வேலை நான் வேலை சொல்றது தான். போங்க. முடியாது, முடியாது, போங்க. ஐயோ. ஏய். அசோக், என்ன டார்லிங்? எவிடன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுக்கணுமா? ஆமாமா. அசோக், அங்க கிடைச்ச மொபைல்ல ஏதாவது கால் வந்திருக்கான்னு செக் பண்ணீங்களா? அது டேமேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது ப்ரூஃப் மாட்டுதான்னு பார்க்கணும். அப்படியா? ஏன் அசோக், இந்த சிம் கார்டு நம்ம கிட்ட இருக்கிற மொபைல்ல போட்டு பார்த்தா என்ன? குட் ஐடியா. குடு பார்க்கலாம். குடு. இந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி டாக்டர் சோம்நாத் கொலையா இருக்கிறது 3 மணிக்குள்ள. ஆனா லாஸ்ட் கால் போயிருக்கிறது 2:30 மணிக்கு. அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு போன் போயிருக்கு. இந்த நம்பர் யாருது? மிஸ்டர் பிலிப்போடது. பிலிப்பா? நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரே அந்த பிலிப்பா? எஸ். பிளான்டர் பிலிப்? எஸ். அசோக், மெசேஜ் பாருங்களேன். This is your last New Year. Oh God. It's a pre-planned murder. நீங்க சொன்ன இந்த மொபைல் விஷயத்தை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு பிலிப்பை நம்ம கஸ்டடியில எடுப்போம். அதுல சார், அன்னைக்கு ராத்திரி அந்த பிலிப் பார்ட்டியை முடிச்சிட்டு போதையில ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்திருக்கான். அவன் வீட்டு வேலைக்காரன் பிலிப் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஒண்ணு பிலிப் பண்ணிருக்கணும், இல்ல பிலிப்புக்காக வேற யாராவது பண்ணிருக்கணும். சார், அந்த பிலிப் மொபைல் என்கிட்ட தான் இருக்கு. அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் சார். பிலிப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன். இது சம்பந்தமா எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவனை விசாரணை பண்ண முடியும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன். என்ன ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டாங்க. வரும்போது புது சால்வ் எடுத்துட்டு வா. சரிங்க. லக்ஷ்மி, வரேம்மா. குழந்தை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. இந்தாங்க. கருமாரியம்மன் கோவில சிறப்பு பூஜைக்கு ஐயர்கிட்ட சொல்லிட்டீங்களா? ஓ, அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. அங்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனாலும் சீக்கிரம் கிளம்பலாம். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, எதையும் மறக்கல. வா கிளம்பலாம். வாங்க போலாம். இங்க பாருமா, இங்க சீக்கிரம் பூஜையை முடிச்சிட்டு ராவு காலத்துக்கு முன்னாடி நான் பதவி பிரமாணம் எடுக்க போனோம். சரிங்க. சார், சொல்லுங்க சார். காலையில 10 மணில இருந்து ஆபீஸ் வீடெல்லாம் அப்சர்வேஷன்ல இருக்கு சார். சார், நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் சார். I will meet you sir. Nothing sir. I will meet you sir. Okay sir, bye. கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி விளையாடுறிய? கோவப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன் தான். எனக்கு வேற டென்ஷன் வந்துருச்சு. இங்கே வா. இங்க இல்லாம வேற எங்க?
ம். அசோக், சார் முதல்ல டாக்டர் சோம்நாத், அப்புறம் லாயர் ராமநாதன், இப்ப மேயர் ஆக வேண்டிய சிவதாஸ் மிஸ்ஸிங். இப்படி ஒவ்வொருத்தரா மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தா ஜனங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. இன்னும் இதே மாதிரி நடந்தா அப்புறம் ஜனங்க வீதியில நின்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த உத்தியோகத்துல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது சார். இப்போ கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட இருக்கு. யூ கோ ஹெட். எஸ் சார். சார், யூ கேன் ப்ரொசீட். எஸ் சார். ஆபீசர்ஸ், பிலிப்போட வீடு ஆபீஸ் ரெண்டையும் ரைட் பண்ண எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நாம 2 டீமா போய் 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல ரைட் பண்ணணும். ஓகே சார், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். எஸ், டெல் மீ. செத்து போன லாயர் ராமநாதனோட ஜூனியர் மிஸ் ஹீராவை நாங்க துருவி கேள்வி கேட்டோமே சார். அதுக்கு என்ன? அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி பிலிப் கிட்ட லீகல் அட்வைசரா ஜாயின் பண்ணிருக்கா சார். ஆர் யூ ஷூர்? கொலைகேஸ்ல குற்றவாளி சைடுல இருக்கிறாரு பிலிப். ராமநாதன் கிட்ட இருந்து பிலிப் கிட்ட வந்து சேர்ந்திருக்கானா அதுல ஏதோ காரணம் இருக்கு சார். எஸ், யூ ஆர் கரெக்ட். அவளை நம்ம கஸ்டடியில வைங்க. எஸ் சார். நீங்க அந்த வண்டியில போங்க. ஓகே நீங்க வாங்க. பிலிப் எங்க? தெரியாது We are from SIT. சார். Now tell me the truth. தெரியல சார். அவரு வெளியூருக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. புது லீகல் அட்வைசர் ஹீரா மேடம் எங்க? மேடம் அவர் கூட தான் போயிருக்காங்க சார். அவர் கூட போயிருக்காங்களா? ஆமா சார். ஹலோ ஹலோ மூர்த்தி, நான் தான் பிலிப் பேசுறேன். அந்த டெல்லி பார்ட்டி வந்தாங்கன்னா மேட்டூர் டேம் கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லு. நாங்க வெயிட் பண்றேன். ஓகே? வாங்க. அப்புறம் இந்த எவிடன்ஸ் நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ் சார். ஓகே. ஹலோ மாலினி, நான் தான். என்ன அசோக்? நீ ஒரு வேலை பண்ணு. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடு. நான் ஒரு 1 ஹவர்ல அங்க வந்துடுறேன். எதுக்கு எவ்வளவு அர்ஜென்ட்? மேட்டூர் டாம் கெஸ்ட் ஹவுஸ்ல பிலிப் இருக்கான். அவனை கஸ்டடியில எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வேணும். அதுக்காக தான்.